சட்டம் கற்போம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் மனு எழுதுவது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தகவல் சட்டம் மனு ஒரு பொது தகவல் அலுவலர்கிட்ட சென்று விட்டால் அவருடைய கடமை என்ன, அவர் என்னென்ன செய்ய வேண்டும், அவர் அந்த தகவல் சட்ட மனுவை எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை சேரும். இப்போ தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் பிரிவு 7 பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோடைய உட்பிரிவுகள் ஒன்றும் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்னா பொது தகவல் அலுவலருடைய கடமைகள் என்னென்னு முழுசாக நம்ம பார்த்துடலாம். அதன்படி பிரிவு 7 உட்பிரிவு 1 ஒரு பொது தகவலரிடத்தில் கோரிக்கை மனு சென்றடைந்து விட்டால் அவர் என்ன பண்ணணும்னா, அதுக்கான தகவலை 30 நாட்களுக்குள் தபால் மூலமாக அனுப்பிச்சிடணும். இப்போ அந்த மாதிரி ஒரு 30 நாட்களுக்குள் அவர் தகவல் பெறும் உரிமை சட்ட மனுவில் ரிப்ளை அவர் அனுப்பலை அப்படின்னா, இதே சட்டத்தின் பிரிவு 8 அல்லது 9 இந்த 2 பிரிவின்படி அந்த மனுவை நிராகரித்ததா அவர் ரிப்ளையில் கொடுத்துடணும். இந்த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 8 அப்புறம் பிரிவு 9. இப்போ பிரிவு 8 மற்றும் 9 தனியாக ஒரு வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். இப்போது இந்த 7 சம்மந்தமான வீடியோ மட்டும் பார்க்கலாம். இப்போ அதுதான் சொல்லுது, 30 நாட்களுக்குள் தகவல் அளிக்க வேண்டும். அப்படி தகவல் அளிக்கலைன்னா பிரிவு 8 9 இந்த பிரிவில் அந்த மனுவை நிராகரிக்கணும். இப்போ ஒரு தகவல் சட்ட மனு அந்த மனுதாரருடைய வாழ்வு மற்றும் உரிமை சார்ந்ததாக இருக்கிறது அப்படின்னா, அந்த மனுவுக்கான தகவலை 48 மணி நேரத்தில் கொடுத்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவில் இந்த 7 பிரிவு 1 க்ளீனாக சொல்லியிருக்காங்க. அப்போது வாழ்வு அல்லது உரிமை சார்ந்ததான ஒரு தகவல் என்றால் 48 மணி நேரத்தில் கொடுத்து விட வேண்டும். இப்போது 7 உட்பிரிவு 2 பற்றி பார்ப்போம். இப்போ 30 நாட்களுக்குள் மனுதாரருக்கு அந்த தகவலை அளிக்கவில்லை அப்படின்னா, அந்த மனுதாரர் இப்படி எடுத்துக்கலாம். இந்த சட்டத்தின்படி எப்படின்னா, அவர் தகவல் சட்ட மனுவை பதில் அளிக்காமல் நிராகரித்து விட்டார் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம். அவர் அனுப்பலை அப்படின்னாவே அவர் அந்த மனுவை நிராகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு வந்துடலாம். அப்புறம் பிரிவு 7 உட்பிரிவு 3 அதில் என்ன சொல்லுதுன்னா, நகலுக்கான கட்டணம் அதை பற்றி விரிவாக சொல்லுது. இப்போது தகவல் சட்ட மனு வந்த ஒன்றுமே அந்த மனுவுக்கு என்னென்ன ஆவணங்கள் நகல் கேட்டிருக்காங்களோ அந்த பக்கத்துக்கு எவ்வளோ ரூபா மொத்தம் எவ்வளோ அந்த தகவலுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்குத்தால் விரிவாக அதில் எழுதி மனுதாரருக்கு அதை அனுப்பணும். இது இதனுடைய கட்டணங்கள் அது எப்படி எவ்வளோ ரூபா ஒரு பக்கத்துக்கு எவ்வளோ, A3 ஷீட் பேப்பருக்குன்னா எவ்வளோ, இப்போ டிஸ்க்கு அதுக்கு எவ்வளோ, மாதிரிகளுக்கு எவ்வளோ ரூபா கட்டணம் செலுத்தணும், இது சம்மந்தமான விஷயம்லாம் நம்ம யூடியூப் சேனல்லையே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் லிங்க்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஃபுல்லாகவே வந்துடும். எந்தெந்த எவ்வளோ ரூபா கட்டணம், பக்கத்துக்கு எவ்வளோ, எல்லாமே விரிவாக இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு அந்த கணக்கு விவரத்தை அனுப்புவதற்கு இந்த டைம் பீரியட் இருக்குங்களா, இப்போது தகவல் பெறும் சட்டத்தில் மனு அனுப்பியாச்சு. அதுக்கு டாக்குமெண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கட்டணம் கொடுக்குறாரு பாருங்கள், அந்த கணக்குத்தால் நம்மளுக்கு சேர்ந்தாச்சு. இப்போ இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் அந்த 30 டேஸ் கணக்கு பண்ணக்கூடாது. இது எப்படி கணக்கு பண்ணோன்னா, நம்ம கொடுக்குற லெட்டர் அவருக்கு போய் சேர்ந்துச்சு, அவருடைய மனு நம்ம இவ்வளோ கணக்குத்தால் நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டாரு எவ்வளோன்னு,
நாமளும் அது அந்த கணக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னா, இப்போ ஒரு 50 ரூபான்னு வச்சிங்களேன். இப்போ 50 ரூபா வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து நம்ம செலுத்திட்டோம், அந்த ஹெட் அக்கௌண்ட்டில் வந்து செலுத்திட்டோம் அப்படின்னா, அன்னிலிருந்து 30 நாள் வந்து கணக்கு வந்துடும். இப்போ நம்ம தகவல் சட்டம் மனு அனுப்பிச்சதுலேருந்து 30 நாள் கணக்கு வராது இப்போது. ஏன்னா அவர் வந்து அதுக்கான கட்டணங்கள் தாள் வந்து நம்ம அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கு நம்ம கட்டணம் செலுத்தி விட்டோம். இப்போ செலுத்தியதுக்கு அப்புறம் அதிலிருந்து 30 நாள் வந்து கவுண்டிங் வந்துடும். இப்போ அந்த 30 நாளுக்குள்ளே அவர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த தகவல் அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரிவு 7 உட்பிரிவு 3 வந்து தெளிவாக சொல்லுது. இப்போது 7 உட்பிரிவு 4 என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தகவல் பெற உரிமை சட்ட மனுவை வந்து பொதுத் தலைவருக்கு போய் சேர்ந்து போச்சு. அந்த மனுதாரர் வந்து ஆவணங்கள் எல்லாம் வந்து பார்வையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோரிக்கை அதுதான். இப்போ அப்படி இருக்கும்போது அவர் வந்து உணர்ச்சி அற்றவராக இருக்கிறார் அப்படின்னா, அந்த பொது தகவல் அலுவலர் வந்து கூடுமானவரை அவருக்கு என்னென்ன ஹெல்ப் எல்லாம் வந்து உதவி செய்யணுமோ அந்த உதவியெல்லாம் செய்யணும் அப்படின்றது தான் அந்த 7 உட்பிரிவு 4 வந்து சொல்லுது. இப்போது 7 உட்பிரிவு 5 அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கட்டணங்கள் வந்து நியாயமாக இருக்க வேண்டும். இப்போ வந்து எவ்வளோ ரூபா வந்து கவர்மெண்ட் வந்து செலுத்தணும், ஒரு பக்கத்துக்கு எவ்வளோ அப்படின்ற குறிப்பு இருக்குங்க இல்லையா, அதுக்கு உட்பட்டு தான் வந்து அந்த கட்டணங்கள் வந்து இருக்கணுமே தவிர, அதை வந்து உறுதி செய்கிற மாதிரி அந்த கணக்குத்தாள் இருக்கணும். அதுதான் இந்த பிரிவு வந்து சொல்லுது. கட்டணங்கள் வந்து நியாயமாக இருக்கணும். இப்போது இது வந்து முக்கியமான ஒரு பிரிவு 7 உட்பிரிவு 5. இதில் என்ன சொல்லுதுன்னா, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு கட்டணங்கள் விலக்களிக்கப்படுகிறது. தகவல் பிரிவு உரிமை சட்டத்தில் வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர் ஒருத்தர் வந்து மனு எழுதுகிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணணும்னா, அந்த மனு வந்து முழுசாக தயாரிச்சுட்டு கடைசியில் வந்து நான் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுதிட்டு அதுக்கான சான்றை வந்து அதில் இணைச்சி அந்த மனு அனுப்பும்போது தான் அப்போ தான் அவருக்கு தெரியும் இவர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளார் அப்படின்னும் போது தான் அந்த விண்ணப்ப கட்டணம் அவருக்கு கிடையாது. அதே சமயத்தில் அவருக்கு வந்து அந்த நகலுக்கான கட்டணங்களும் அவர் கொடுக்க தேவையில்லை. அவங்களுக்கு வந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதுதான் வந்து இந்த பிரிவு 7 உட்பிரிவு 5 சொல்லுது. இப்போது பிரிவு 7 உட்பிரிவு 6 பற்றி பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் 30 நாட்களுக்குள் தகவல் தர வேண்டும். இது வந்து பொது தகவல் அலுவலருக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு காலக்கெடு. இப்போ இந்த காலக்கெடுக்கு அதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு தகவல் அனுப்புகிறாரு, ஒரு கணக்குத்தாள் அனுப்புகிறாரு 30 நாள் கழித்து, ஒரு 35வது நாள் வருதுன்னு வச்சிங்களேன். அப்போ வந்து ஒரு கணக்குத்தாள் வந்து அவர் அனுப்புகிறாருன்னா, அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பிரிவு 7 உட்பிரிவு 6 வந்து அதுக்கான கட்டணங்கள் வந்து நம்ம கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 7 உட்பிரிவு 6 என்ன சொல்லுதுன்னா, 30 நாட்களுக்குள் தகவல் அளித்தா மட்டும்தான் நம்ம வந்து கட்டணம் செலுத்தணுமே தவிர, 30 நாளுக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா, அந்த டேட் வந்து எக்ஸ்பைரி ஆகி போயிடுச்சுன்னா, அந்த பொது தகவல் அலுவலர் வந்து நாம் கேட்குற ஆவணங்களுடைய நகலை வந்து இலவசமாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவில் வந்து சொல்லுது. பிரிவு 7 உட்பிரிவு 7 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு 3ஆம் தரப்பினால் செய்யப்பட்ட முறையீட்டினை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். ஒரு பொது தகவல் அலுவலர் வந்து அது 3ஆம் தரப்பினரால் வந்து செய்யப்பட்ட ஒரு கோரிக்கை மனு என்றால் அதை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவில் சொல்லுது. இப்போது பிரிவு 11ல் 3ஆம் தரப்பினர் என்றால் என்ன அப்படின்றது வந்து விளக்கமாக சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோலலாம் வந்து இப்போ வரப்போகிற வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இதில் வந்து அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இப்போ 7 உட்பிரிவு 8 இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோரிக்கை மறுப்பதற்கான
காரணங்களை வந்து குறிப்பிடணும். இப்போ அவங்க வந்து ஒரு பொதுத் தகவல் அலுவலர் வந்து நம்ம மனுவுக்கு வந்து ரிப்ளை ஒன்று அனுப்புகிறாரு. அதில் வந்து நம்ம மனுவை வந்து அவர் நிராகரிச்சிட்டாரு அப்படின்னா, அது எதுக்காக அவர் நிராகரித்தார் அப்படின்றது வந்து அந்த அந்த ரிப்ளையில் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லணும். கட்டாயம் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது, அதை வந்து வலியுறுத்துறது தான் இந்த பிரிவு. அதுக்கப்புறம் மேல்முறையீடு எத்தனை நாட்களுக்குள் நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்யணும். அதன் பிறகு எந்த அலுவலகத்தில் அந்த முதலாம் மேல்முறையீடு வந்து செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து குறிப்பிட்டு அவர் அந்த மனுவில் வந்து சொல்லணும். இப்போ இந்த காரணத்துக்காக நாங்கள் வந்து இந்த மனுவுக்கு வந்து தகவல் அளிக்க முடியாது, இந்த பிரிவில் வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கணும். அதே சமயத்தில் எத்தனை நாட்களுக்குள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் அப்பீல் வந்து போகணும் அப்படின்ற விவரத்தை வந்து சொல்லணும். அந்த ஃபஸ்ட் அப்பீல் வந்து எந்த அதிகாரி இடத்தில் நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்யணும், அதை அட்ரஸ்ஸு அதுவும் வந்து அவர் குறிப்பிட்டு இருக்கணும். பிரிவு 7 உட்பிரிவு 9 அதில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த வடிவில் தகவல் ஒன்று கோரப்பட்டதோ அதே வடிவில் அது சாதாரணமாக அளிக்கப்படுதல் வேண்டும். அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த சட்டத்தில் வந்து ஒரு ஆவணத்துடைய நகலை வந்து கேட்குறோம். அந்த நகல் வந்து எப்படி நம்ம கேட்குறோமோ அதுபோல் அது சாதாரணமாக வந்து கொடுத்துடணும். அது ஆக்சுவலாக எப்படி இருக்குதோ அதை அப்படியே கொடுத்துடணும். அது இல்லாமல் நம்ம வந்து இது டைப் பண்ணி நம்ம கேட்குறோம். இதை நாங்கள் இந்த நகலை வந்து நீங்கள் டைப் பண்ணி எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா, அது அந்த வடிவு விட்டு வேறு வடிவாக மாறிடுது. இப்போ அதுபோல் தகவலை வந்து நம்ம கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அது எப்படின்னா, இந்த சட்டப்பிரிவின்படி பொது தகவல் அலுவலருடைய வள ஆதாரங்களை திசை திருப்புவதாக கருதப்படும். அப்போ நம்ம எப்படி அந்த ஆவணங்களை வந்து பெறணும்னா, எப்படி அந்த ஆவணம் இருக்குதோ அதே வடிவில் நம்ம அந்த ஜெராக்ஸ் காப்பி வாங்குறதுல எந்த விதமான தடையும் இல்லை. அதே சமயத்தில் ஒரு பொது தகவல் அலுவலர் வந்து இந்த பிரிவை தகவல் மறுப்புக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது தெளிவாக சொல்லியிருக்குது. நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரிவு வந்து தகவல் மறுப்புக்காக இந்த பயன்படுத்தக்கூடாது. தகவல் மறுப்பு அப்படின்னாவே நிராகரிக்கணும் அப்படின்னாவே பிரிவு 8 பிரிவு 9 தான் பயன்படுத்தணுமே தவிர, அப்படி இல்லைன்னா 2Fல வந்து தகவல் அப்படின்ற ஒரு டெஃபினிஷனில் அது வரல அப்படின்னா இந்த 3 செக்ஷனை வந்து பயன்படுத்தலாமே தவிர, இந்த பிரிவு 7 பிரிவு 9 பயன்படுத்தி தகவல் மறுப்பு வந்து செய்ய முடியாது. அது வந்து அவங்க கொடுத்து தான் ஆகணும். இவங்க கேட்குற ஃபார்மெட் வந்து ஒரிஜினல் ஃபார்மெட் எப்படி இருக்குதோ அதே ஃபார்மெட்டில் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வேறு ஒரு உருவம் மாற்றி இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வைக்க முடியாது. அதுதான் இந்த பிரிவில் வந்து தெளிவாக சொல்லுது. இவ்வளோ நேரம் பிரிவு 7 பற்றி நம்ம முழுசாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.